வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாஸ்ட் படமும் சரி, நம்ம திருஜயமும் சரி, ஒரே ஒரு ஸ்டோரி லைனில் தான் வந்து ட்ராவல் ஆகும். இந்த ரெண்டு படத்தோட சிமிலாரிட்டியும் அதே மாதிரி இந்த ரெண்டு படத்தோட ஸ்க்ரீன் பிளேவோட அந்த கேமை பற்றியும், இந்த ரெண்டு படம் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சுன்றத பற்றியும் இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பிளாஸ்ட் மூவி வந்து ஒரு வேறு லெவலில் ஆடியன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸை வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த படம் வந்து நம்ம அர்ஜுனோட கெரியரில் ஒரு வேறு லெவல் க்ரோத்தை வந்து அச்சீவாக கொடுத்துருக்கு. இந்த படத்தோட கதைக்களம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காப்பாற்றுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அந்த பொண்ணுக்கு வர பிரச்சனைகள்லாம் அந்த குடும்பம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த குடும்பம் வந்து அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணுறாங்கன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. அப்படியே திருஜயம் படத்துக்கு வந்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் ஏற்பட்டுரும். ஒரு கொலை வந்து பண்ணிடுவாங்க. அந்த கொலையிலேருந்து அவங்க குடும்பத்தை எப்படி வந்து காப்பாற்றுறாங்க, அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்றது தான் அந்த படத்தோட மேஜர் வந்து ஸ்டோரி லைனாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஒரு சிமிலாரிட்டி ஸ்டோரி லைனில் தான் இருக்கும். அந்த பொண்ணுக்காக அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்றது தான் படத்தோட கதையாக இருக்கும். அதில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கான ட்ரீட்மெண்ட் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம திருஜயம் படம் எடுத்தோன்னா, அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு கேபிள் ஆப்ரேட்டராக இருப்பார். குறிப்பாக சொன்னால் கேபிள் டிவியெல்லாம் வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். அதனால் அவர் வந்து சினிமா பார்க்குறத வந்து ஒரு பேஷனாக வச்சு அதில் வந்து அவரோட மாஸ்டர் மைண்ட் மூலமாக என்னென்ன பண்ணி அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரலான்றது தான் வந்து அவரோட மோட்டிவாக இருக்கும். அவர் வந்து ஒரு ஆக்ஷனாகவோ இல்லாட்டி எந்த ஒரு டிஃபென்ஸையும் வந்து அவர் மேக் பண்ண மாட்டார். அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட மாஸ்டர் மைண்ட் மூலமாக தான் அந்த கேஸ்லேருந்து வெளியே வருவார். குறிப்பாக அதோட கண்டினியூஷன் தான் இப்போ திருஜயம் 2 திருஜயம் 3ன்னு சொல்லிட்டு அந்த கேஸோட கண்டினியூஷனாக தான் வருது. இந்த மூணுத்துலேயுமே வந்து அவரோட மைண்டை தான் வந்து யோசித்து அவர் வந்து செயல்படுவாரே தவிர எந்த ஒரு ஆக்ஷனான பிளாக்கும் இருக்காது. எந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க. நான் அப்படியே வந்து இந்த படத்துக்கு வந்தோன்னா, பிளாஸ்ட் படத்தில் வந்து அவரோட பேரே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேராக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா, அவர் வந்து ஒரு கராத்தே மாஸ்டராக இருப்பார். அவர் ஒய்ஃபும் கராத்தே மாஸ்டராக இருப்பாங்க. அவங்களோட காம்பினேஷனில் தான் படத்தோட ட்ராவல் ஆகும். குறிப்பாக அந்த பொண்ணுக்கும் வந்து கராத்தே சொல்லியிருப்பாங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஆக்ஷன் பிளாக்காக நம்ம வந்து இந்த கேஸுக்கே போகக்கூடாது, கேஸுக்கு முன்னாடியே வந்து அவங்கள வந்து முடிச்சிடணுன்ற மாதிரி யாரெல்லாம் அவங்களுக்கான வில்லன்ஸ்லாம் வராங்களோ அது அவங்க குடும்பமே வந்து சரிக்கட்டி வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு மூவியாக வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு படத்தோட கதைக்களம் ஒன்றா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்லோ பேஸ்டாக எடுத்துருக்கிறத இங்கே ஃபாஸ்ட்டாக எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லேயும் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஆடியன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இங்கே ஒவ்வொன்றும் பூஸ் பம்ப்ஸான ஒரு மூமெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அபிராமியோட அந்த ஃபைட் சீனாக இருக்கலாம், அதே மாதிரி பெட்டியோட அந்த ஃபைட் சீன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லேயும் வந்து நம்ம ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அதே மாதிரி மோகன்லால் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு சஸ்பென்ஸை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டைலாக வந்து இப்போ ஃபாலோ ஆகுது. இந்த ரெண்டு படத்தையும் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டோட இங்கே ஓவர்லாப் பண்ணதும், இங்கே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி எடுத்ததும் வந்து இந்த ஆடியன்ஸ் கிட்ட பக்காவாக கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு வெற்றிக்கும் காரணம் வந்து ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுனது தான். அதை வந்து இந்த ரெண்டு ஆக்டருமே பக்காவாக பண்ணிட்டாங்க. ஒரு கதையை வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் டிஃப்ரென்ஸ் மூலமாக ஆடியன்ஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைய கதைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம அட்லியோட படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டம், அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஸ்டோரியெல்லாம் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாலும் பழைய படத்துலலாம் பார்த்துருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரே கதைக்காரனால இந்த ரெண்டு படத்தோட ட்ரீட்மெண்ட் வேறு லெவலில் இருந்தனால தான் இப்போ ஆடியன்ஸ் தரப்புலேருந்து ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் பிளாஸ்ட் படத்துக்கு வந்திருக்கு. குறிப்பாக இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு, நாளைக்கும் வந்து லீவு. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வேறு லெவல் கலெக்ட் வந்து பண்ணலாம். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு மெயின்லி தான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்க போது. ஃபைனல் ரன்னாக எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ண போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இந்த சிமிலாரிட்டிஸ் பற்றியும் இந்த அப்டேட்ஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் நிறையா வீடியோஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.